அன்பான தமிழ் மக்களுக்கு என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் திடுக்கிடும் கதை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். பார்ப்போம். நம்ம என்னதான் பல நடிகர்கள் நடிச்சிருந்த படத்தை பார்த்தாலும் அவங்க நடிச்சிருக்கக்கூடிய அந்த திடுக்கிடும் படங்களான திகில் படங்கள், பேய் படங்கள் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பேய் படங்கள் பயத்தை விட நகைச்சுவை அதிகமாக கலந்து வர்றதுனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு கதை எழுதுறாரு. திடுக்கிடும் கதை, ஒரு திகிலான ஒரு கதை. இந்த கதையை கேளுங்க. நியூயார்க் நகரம் ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். வானுயர்ந்த கட்டிடங்கள், அந்த கட்டிடத்தினுடைய உச்சிகளில் மின்னுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அதை விளக்குன்னு நினைக்கலாமா, நட்சத்திரம் நினைக்கலாமான்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ உயரத்துல இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் இருக்கும். அந்த கட்டிடத்துல உயரத்துல இருக்கக்கூடிய அந்த ஊரனுடைய அழகை சுத்தி பார்க்கறதுக்காக 3 நண்பர்கள், ரோமியோ, ஆண்டனி, சார்லஸ், 3 பேரும் சுத்தி பார்க்கறாங்க. ஒரு விடுதியில, ஒரு பல்லடுக்கு மாடி கட்டிடம், அந்த வான் உயர்ந்த கட்டிடத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க 3 பேரும். பகல் வேலையில நியூயார்க் நகரத்தினுடைய அழகெல்லாம் சுத்தி பார்த்து ரசிச்சுட்டு இரவு அங்க விடுதியில தங்கிடுவாங்க. இப்படியா இவங்களுடைய பொழுது போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் விடுதிக்கு வரும்போது மேனேஜர் இவங்களை கூப்பிடுறாரு. வந்தவங்கள, ஐயா, ஒரு சிரமத்துக்கு மன்னிக்கணும், லிஃப்ட் வேலை செய்யல, நீங்க இன்னைக்கு உங்களுடைய அறைக்கு நடந்து தான் போக வேண்டியது இருக்கும். நாங்க காலையில கூட இந்த லிஃப்ட் மின் தூக்கியை சரி செய்துடுறோன்றாங்க. இந்த 3 பேருக்கும் ஏற்கனவே பகல்லாம் ஊரை சுத்தின அலுப்பு. இந்த அலுப்போட இவங்க எப்படா ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2000 படி ஏறணும், நம்ம தான் இந்த ஊரோட அழகை ரசிக்கலான்னு அம்மாம்பெரிய கட்டடத்துல பெரிய மாடியில போய் தங்கணுமே, சரி போ, நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் நம்ம ஆசைக்கு அப்படின்ட்டு, சரி வாங்கடாப்பா ஏறுவோம். ஏறும்போது போர் அடிக்கும், ஆளுக்கு ஒரு கதையா சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை அப்படியே கேட்டுக்கிட்டே ஏறிடலாம் அப்படின்னு 3 பேரும் முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணணும்னா காதல் கதை சொல்லணும், ரோமியோ. அடுத்து வீரக்கதை சொல்லணும், ஆண்டனி. 3ஆவதா திடுக்கிடும் கதையை சொல்லணும், சார்லஸ். ஃபர்ஸ்ட் காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ரோமியோ. பாபிலோன் நகரத்துல ஓவியட் அப்படின்றவர் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. பாபிலோன் நகரத்துல 2 காதலர்கள் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க. 2ம் ஒரு ஆணும் பெண்ணும் மனதார காதலிக்கிறாங்க. இவங்களுடைய காதலுக்கு பெற்றோர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு பொது வழக்கம், காதல் இருந்தாலே அங்க ஏதோ இனத்தின் காரணம், மதத்தின் காரணம், மொழியின் காரணமாகவோ, பணத்தின் காரணமாகவோ, இல்ல நெருங்கிய உறவா இருந்தாலும் முறையா இருந்தாலும் குடும்பத்தின் முன்பகை காரணமாகவோ ஏதோ ஒரு எதிர்ப்பு வரும். அப்படி ஒரு எதிர்ப்பு தான் இவங்களுக்கும் வருது. அந்த 2 பேரும் ஒரே பக்கத்து வீடா இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள 2 பேரையும் அடைச்சு வச்சிடுறாங்க, இவங்களை ஒண்ணு சேர விடக்கூடாதுன்னு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள 2 களிமண் சோத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அதை இந்த காதலர்கள் கண்டுபிடிச்சு 2 பேரும் காதல் மொழியில பேசிக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்பப்ப உதடுகள் ஒட்டாமையே முத்த சத்தங்கள்லாம் அங்க கேட்டுட்டு இருக்கு. அவங்க பேசுறது வேற யாருக்கும் கேட்கல. ரகசியமா அவங்களுடைய காதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சரி, இனிமேட்டு நம்ம எத்தனை காலம் தான் இப்படியே நம்ம காதல் பண்ணின்னு இருக்க முடியும், இது சாத்தியமா அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாரு? அந்த காதலர்கள். காதலன் பேரு பைரமஸ், காதலி பேரு திஸ்பே. இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற சமாதி இருக்கிற பகுதிக்கு வந்துரு, அங்க இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள்ல பேசிக்கிறாங்க. இந்த திஸ்பே சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவங்க சொன்ன அந்த பைன் மரத்தோட்டத்துக்கிட்ட வந்துடுறா, சமாதி கிட்ட. பார்த்தா ராத்திரி, ஆளரவம் இல்லாதது. அந்த சூழ்நிலையில ஒரு தூரமா ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை மட்டும் கேக்குது. அது ஒரு மானை வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கு, மானை சாப்பிட்டு முகத்தெல்லாம் ரத்த கரையோட. அங்க இருக்கவே உயிருக்கு பயந்துகிட்டு
அந்த குளிர்ல தான் அணிந்திருந்த மேல் அங்கி கோட்டு இருக்கு இல்லையா, அதை கைட்டி தூக்கி அந்த சிங்கத்து மூஞ்சில விட்டு கிடாசிட்டு இவ திஸ்பே ஓடி போய் மறைஞ்சிடுறான். அந்த சிங்கம் அந்த கோட்டை வந்து கட்டிச்சு பொறாண்டி போட்டுட்டு சிங்கம் போயிடுது. கொஞ்ச நேரத்துல பைரமஸ் அந்த இடத்துக்கு வரான். வந்து பாக்குறான், ஐயோ என் காதலனுடைய ஆடை இங்க இருக்குதே, சிங்கத்தினுடைய நகத்தடம் தெரியுதே, ரத்தக்கரை இருக்கு, என் காதலி இந்த சிங்கம் கொன்று இழுத்துன்னு போயிடுச்சு, ஐயோ படுபாவம் செஞ்சிட்டனே, அவளை அந்த சிங்கம் கொல்லல, லேட்டா வந்த நான் தான் கொன்னுட்டேன், என் காதல் தான் வந்து அவளை கொலை பண்ணிடுச்சு, தப்பு என் மேலதான், நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே தன்னோட வாளை எடுத்து தன்னோட மார்புல குத்திக்கிட்டு பைரமஸ் மரண படிக்கல கீழே சாஞ்சிடும். சிங்கம் போயிடுச்சா, நம்ம காதலன் வந்தானான்னு அந்த இடத்த பாக்குறதுக்கு திஸ்பே அந்த இடத்துக்கு வரா. அப்படி அவன் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது வந்து பார்த்தா பைரமஸ் உயிர் போயிட்டே இருக்கு. ஐயோ என்னாலதானே உன் உயிர் போச்சு, நான் அந்த சிங்கத்துக்கு பயந்துன்னு போனனே, இப்படி ஆகி போச்சே, நான் இல்லைன்னு நினைச்சிட்டு நீ இறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வாழை உருவி தான் நெஞ்சிலையும் அவ குத்திக்கிட்டு 2 பேருமே அங்க இறந்துடுறாங்க. பாருங்க, வழக்கமான காதல் கதைகளை போல காதலர்கள் ஒன்று சேர்ந்துடுறாங்க மரணத்துல. இந்த மரணத்துலதான் அவங்களுக்கு ஒண்ணு சேரணும் அப்படின்னு இருந்திருக்கு போல இருக்கு. இப்படி இந்த காதல் கதையை கேட்டு இந்த காதல் கதையினுடைய ரசனையில முழுகி போய் 3 பேரும் வந்து போய் ரோமியோட கதையை கேட்டு 1000 படி கிட்ட ஏறிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து ஆண்டனியோட டர்ன். அவர் வந்து ஒரு வீரக்கதையை சொல்லணும். இந்த வீரக்கதையை வந்து ஆண்டனி சொல்றான். இது எந்த ஊர்ல நடந்ததுன்னு கேட்காத, இந்த கதையில வர கதாபாத்திரம் யார் யாருன்னு கேட்காத, எழுதுந்த யாருன்னு கேட்காத, கதையை மட்டும் கேளு. ஒரு வீரனோட கதை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவனை வந்து கொல்லணும். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர், இனத்தை சார்ந்தவர். இதுக்கு ஒரு வீரன் வந்து ஒரு பெரிய படையை திரட்டுறான், கொன்னுடணும், அந்த இனத்துக்காரன் ஒருத்தவன் கண்ணில் தென்பட்டாலும் அவனை விடக்கூடாது, வெட்டி சாவடிச்சிடணும்னு முடிவு பண்றான். இந்த தகவல் வந்து அந்த பெரிய தலைவருக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த புரட்சிக்காரன் இருக்கிறான் இல்லையா, அவனோட ஊருக்கு வந்து அவன் இனத்தை சார்ந்த ஒரு ஆளை வந்து அந்த ஊர் தலைவரா நியமிச்சிடறான். நியமிச்சுட்டு இனிமே நீதான்பா இந்த ஊருக்கு தலைவர், நான் ஒட்டுமொத்தமா தலைவர், நீ இந்த ஊருக்கு நீ தலைவர்னு சொல்லிட்டு போயிடும். சொன்ன உடனே ஆனா அந்த புரட்சி படையை மட்டும் நீ கட்டுப்படுத்துன்னு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிடும். இப்ப இந்த புதுசா வந்த ஊர் தலைவர் வந்து புரட்சி படையை கட்டுப்படுத்திடுறாரு. புரட்சி படையை கட்டுப்படுத்திட்டதுக்கு அப்புறம் புது தலைவருக்கு நம்மாலே ஒருத்தர் தலைவர் ஆயிட்டாரா, ஊர் தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் விட்டுரும், பழைய ஜாதி தலைவர் அவர் விட்டுரும்பா, அவங்கள விட்டுரும்பா, நம்ம வேலையை பார்ப்போம்பா அப்படின்னு போயிடுறாரு. இதுதான் அவரோட வீரம். இந்த வீரக்கதை ஒரு நக்கல் அடிக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது இது போல பதவி ஆசைகளை காமிச்சு, பணத்தை காமிச்சு இந்த பெரிய இந்த தவறு செய்யக்கூடியவங்களையும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கலான ஒரு எதிர்மறையான ஒரு கதையை எப்படி சொல்லி முடிக்கிறார். இப்ப திடுக்கிடும் கதை. இந்த திடுக்கிடும் கதையை சொல்ல வேண்டியது வந்து சார்லஸ். சார்லஸ் இப்ப வந்து கிட்டத்தட்ட அவங்க 2000 படி நெருங்க போறாங்க. சார்லஸ் சொல்றான், நான் ஒரு திடுக்கிடும் கதையை சொல்ல போறேன், நீங்க இந்த கதையை கேட்கணும்னா 2000 படி இறங்கி 2000 படி மேலே ஏறணும் அப்படின்னா. என்னடா சொல்ற அப்படின்றாங்க. ஆமா, அப்படிதான் செஞ்சாவணும், வேற வழி இல்லை. ஏன்டா? ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மேனேஜர் ரூம்ல போய் பேச போனோமே, அவர் ரூம்லேயே நம்ம ரூமுடைய சாவியை வச்சுட்டு வந்துட்டா, போய் சாவி எட்டணும் வரணும்னா. உண்மையிலுமே அந்த 3 பேருக்கும் அந்த 2 பேருக்கும் அது திடுக்கிடும் கதையா தான் இருந்தது. இப்படியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கதையினை முடிக்கிறார். ஆனா இந்த கதையினுடைய மூலம் எங்க இருந்து வந்ததுன்னா, ஒரு நகைச்சுவை துணுக்கு. அந்த நகைச்சுவை துணுக்குல இருந்து பலரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நகைச்சுவை துணுக்க. அந்த நகைச்சுவை துணுக்குல இருந்து விரிவாக்கம் பண்ணி எழுதப்பட்டதுதான் இந்த கதை என்று ஒரு சிறு குறிப்பை டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார். நேயர்களே, மீண்டும் ஒரு முறை நாம் நல்லதொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.